இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்ஸட் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்ஸட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் ஆங்கிள் கிரைண்டர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக் பின் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சுங்க, தேய்மானம் ஆகிடுச்சு. இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா மர டைப்பில் இருக்குங்க, மரம் லூஸ் ஆகாதனால நோண்டி எடுக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வேறு பின் ஒன்று ஸ்பேர் வாங்கிட்டு வந்துடுங்க, இந்த மாதிரி பின்னுன்னு சொல்லி காமிச்சு. ஏற்கனவே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிளேடு கழட்ட முடியல, அதனால் வந்து பிளேடை உடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் லூஸ் பண்ண பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, லாக் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடு சேஃப்டி கவரை கழட்டிக்குங்க. கழட்டிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற 4 ஸ்க்ரூ லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வேறு வழி இல்லைங்க. ஸ்பேனர் வந்து பார்த்திங்கன்னா மெலிசா இருந்தால் போட்டு லூஸ் பண்ணலாங்க. இப்போ மெலிசா இல்லை, இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் ஸ்பேனர் போட்டு கழட்ட முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னு மாற்றிக்கிறது அவ்வளோ நல்லதுங்க. இது வீட்லேயே நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்கலாங்க. எலக்ட்ரிஷியனாக இருந்தால் பாருங்கள், வெட்ரூம் வச்சு கழட்டி பார்த்தா வரல, ஃபுல் டைட்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கங்க, எதுவுமே கொட்டாது. பார்த்திங்கன்னா அந்த செட்டிங்கே இந்த ஒரு வீலு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னு, அதை விட்டால் ஆர்மிச்சர் பல்லு சக்கரம் ஒன்று இருக்குங்க. இது 3 தாங்க. இது தாங்க அந்த பின். இந்த லாக்காக ஒரு பின் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீலில் 4 ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் போய் உட்காரும். இதுதான் கியர் வீல், ஆர்மிச்சர்லேருந்து வரது. இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தேஞ்சு போயிருக்கு. இது ரவுண்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இது புது பின். இதை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் மாட்டியிருந்தேன், இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு நான் மீண்டும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக போடுங்க, அதிகமாக வேண்டாம். அந்த பின் இருக்கிற இடத்துல கொஞ்சம் க்ரீஸ் கொஞ்சம் நவுத்தி விட்ருங்க, ஏன்னா உங்களுக்கு பின்னு ரிலீஸ் ஆகாது. இப்போ பர்ஃபெக்டாக உட்கார வச்சு 4 ஸ்க்ரூவும் ஃபுல்லாக போட்டு தைட்டு வச்சுக்கோங்க. என்னுடைய சேனலில் இந்த எலக்ட்ரிக்கல்ஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சர்வீஸ் வீடியோ, இன்னும் சமையல் வீடியோஸ், மைக்ரோவேவ் ஓவன் சமையல் வீடியோஸ், பிவிசி பைப்ஸ் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோ, பிவிசி பைப்பில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஆர்ஓ ஸ்டாண்டு, ஆர்ஓ சர்வீஸ்னு இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை அப்படியே வச்சு டைட் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அதில் மரம் வந்து பார்த்திங்கன்னா பின்னு போயிருக்கு, அதனால் வந்து நான் பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் ஒரு சொட்டு போட்டு லாக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி லூஸ் பண்ணோம்னா கழண்டுடுச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளாக மாற்றிடலாங்க. இதை வந்து கடையில் போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகம், உங்களுடைய வேலைகள் கெடும். அதனால் வந்து இந்த மாதிரி பாருங்கள், ப்ரெஸ் பண்ண பிறகு ரிமூவ் ஆகணுங்க. அப்படி ரிமூவ் ஆகலைன்னா உங்களுக்கு மீண்டும் தேயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கவனமாக பார்த்துட்டு இப்போ சேஃப்டி கவர் போட்டு தைட்டு வச்சுக்கோங்க. சேஃப்டி கவர் வச்சு டைட் வச்சுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேடு மாட்டுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து கழட்டி மறுபடியும் டைட் வைங்க. அப்படியே வைக்கிறதுனால ஈரப்பதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாம் ஆகிடும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுங்க. இந்த மாதிரி போட்டு சும்மா நார்மல் டைட் மட்டும் வைங்க. ரன்னிங்கில் லோட் ஆகிடுங்க, டைட் ஆகிடும். புரியுதுங்களா? ரொம்ப அழுத்துறதுனால டைட் ஆகுங்க. இந்த மாதிரி லைட்டாக டைட் வச்சுட்டா போதுங்க. பின்னாடி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக டைட் வச்சா போதுங்க. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஓடுதுன்னு. பாருங்கள், பர்ஃபெக்டாக ரன்னிங் ஆகுது. இந்த சிம்பிளான வேலை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதனால் பிளேடு கழட்ட முடியாமல் ரொம்ப சிரமப்படுவீங்க. இதை பார்த்து நீங்கள் வீட்டில் மாற்றினீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா.